ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்வதற்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. உருளைக்கிழங்கு நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு சால்ட்டு தேவையான அளவு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நம்ம சீவி எடுத்துக்கலாம். பொதுவாக சிப்ஸ்னாவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சிஸ்டர். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்னாவே ஒரு ஸ்பெஷல் தான். ஆமாம் சிஸ்டர். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நம்ம நீல வாக்கில் கூட சீவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் கடையில் போய் வாங்கணுன்றது இல்லை. ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதும், உடனே செஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம சீவி எடுத்தாச்சு. இதை நல்லா நம்ம அலசி எடுத்துடணும். இது 2-3 தண்ணியில் அலசணும். ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி 3 தண்ணியில் இதை அலசணும்? இதிலிருந்து அந்த மாவு உருளைக்கிழங்குலேருந்து வரும். அந்த மாவு எடுத்துட்டா தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். மொறுன்னு கடையில் வைக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதை நம்ம அலசி எடுத்துடலாம். மாவெல்லாம் போகிற வரைக்கும் அலசி எடுக்கணும். நான் கூட வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் சிஸ்டர். ஆனால் அந்த மொறுமொறுப்பு தன்மையை வரவே இல்லை. இதனால தான் இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு தடவை தான் அதை கழுவி எடுத்தேன். இது 2-3 தடவை நம்ம கழுவி எடுக்கும்போது தான் ரொம்ப ஈஸியானது. ஆனால் இதில் கொஞ்சம் பக்குவமாக இதை நம்ம செய்யணும். செஞ்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். நம்ம அலசி எடுத்தாச்சு. அடுத்து இதை ஒரு நல்ல டவலில் தண்ணி உறிஞ்சிற மாதிரியான டவலில் கொஞ்சம் தண்ணி உரிய விடணும். ஃபேன் காற்றுல கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்துடணும். தனித்தனி இதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை நம்ம ஃபேனில் காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் ஈரம்லாம் இல்லாமல் ஆகிடுச்சிட்டு இதை நம்ம இப்போது பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சிஸ்டர். சூடான டைமில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். சிஸ்டர், இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குள்ளாரையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இருக்குது சிஸ்டர்.
அப்போ அந்த பயத்தை நீக்கணும்னா என்ன சிஸ்டர் பண்ணணும்? இந்த பயம் எதனால் உருவாகுதுன்னா உலகத்தினுடைய சூழ்நிலை மாறிட்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன விஷயம் நடந்தாலும் இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய பிரெயினில் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தை சுற்றி நிறைய பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அது சயின்ஸாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம். அந்த பய சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க பார்க்குறதுனாலையும் கேள்விப்படுறதுனாலையும் உள்ளுக்குள்ளார என்ன நம்ம உள்ளே கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு வெளியில் வரும். இப்போ இது உள்ளே பயமுறுத்தக்கூடிய விஷயத்தில் நம்ம ஜாஸ்தி போகிறதுனால எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துடுது அவங்களுக்கு. எண்ணெய் காஞ்சடிச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட போட்டுடலாம். நல்ல ஹையில் இருந்தால் தான் நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். நமக்கு நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை செய்கிறதுக்கு நமக்கு நல்ல விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு நம்ம பழகிட்டோன்னா, ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கடையில் வாங்காமலே நாமளே செஞ்சிடலாம். கடையில் வாங்கினா விலை கூட, வீட்டில் செஞ்சோன்னா 10 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். இப்போ எண்ணெய் அந்த சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. சத்து அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். போடும்போதே சவுண்டு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. திரும்ப போட்டுடலாம். நம்ம சிஸ்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க நிறைய உலகாயுத விஷயத்தை கேட்கறதுனால, அதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் பயம் ஏற்படுதுன்னு. அப்போது அந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணணும்? பயங்கிறது ஒரு பலகீனமான விஷயந்தான். அது நம்முடைய மனோநிலையில் சக்தி இல்லைங்கிறது பயங்கிறது வெளிப்படுத்துது. அந்த பயத்தை போக்குறதுக்கு உலகத்தில் மெடிசன்லாம் கிடையாது. ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டோன்னா பயம் போயிடுங்கிறதுலாம் இல்லை. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய பழக்க வழக்கத்தில், நம்ம சாப்பிடக்கூடிய விதத்தில், இதை எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் பயத்திலிருந்து விடுபடலாம். அது ஒரு நிமிஷத்தில் மந்திரம் போட்டெல்லாம் பயத்தெல்லாம் போக்க முடியாது. நம்முடைய சாப்பாட்டு பழக்க முறையை நம்ம நிறைய மாற்றிக்கணும். நம்ம சாத்வீக உணவு நம்ம சமைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி சாத்வீக உணவு முறைகளில் கூட அந்த பயம் தானாக நீங்கிடும். பொதுவாக உலகத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடல் புரோட்டீன் நிறைய கிடைக்குது, ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கூட நம்முடைய மனசை, உடலை பலகீனமாக்கக்கூடியது, பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடு வெட்டுறாங்க இல்லையா, அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஆட்டை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதன் பிறகு தான் அதை வெட்டுவாங்க. ஆட்டை கட்டி போட்டு வச்சுருக்கும்போது ஆட்டுக்கு தெரியும் நம்ம பலியாக போகிறோம், பலி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். அந்த பலி கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்கும். அந்த பயத்தில் இருக்கும்போது அந்த பயத்தோடு அந்த கறியை வெட்டு அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த சதையில் எல்லாமே பயம் அடங்கியிருக்கும். அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அந்த ஈஸியாக அந்த பயங்கிறது வந்துடுது நமக்குள்ளார. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், மனோபலத்தோடையும் இருக்கலாம். சிப்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. சிப்ஸ் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா தான் எல்லாத்துலேயுமே வரும், எல்லாத்துலேயும் கலக்கும். இல்லைன்னா ஒரு பக்கமாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சிப்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே நாம் இந்த உப்பு மிளகாத்தூளை தூவிடலாம். இது நல்லா குலுக்கி விடணும். எவ்வளோ சவுண்டு நல்லா வருது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம செஞ்சுட்டோன்னா தான் அதில் உப்பெல்லாம் ஒட்டும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு.
டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சிஸ்டர் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர். கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். ஓகே. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்முறை. உருளைக்கிழங்கை நன்கு கழுவி தோலை நீக்கி எடுத்துக்கொள்ளவும். பின் அதனை நீளவாக்கில் மெல்லியதாக சீவவும். சீவிய பின் 3 முறை சுத்தமான தண்ணீரில் நன்கு அலசவும். உருளைக்கிழங்கில் உள்ள மாவுத்தன்மை நீங்கும்படியாக நன்கு கழுவவும். பின் அதனை நீர் விரிஞ்சும் டவலில் நன்கு இடைவெளி விட்டு காய வைக்கவும். வானிலையை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடானவுடன் காய வைத்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடவும். நன்கு வெந்து நுரை அடங்கி சத்தம் அடங்கியவுடன் சிப்ஸை எடுத்துவிடவும். பின் உப்பு மற்றும் மிளகாய் தூளை மிக்ஸ் செய்து சிப்ஸின் மேல் தூவிவிட்டு கலந்துவிடவும். இப்போது வீட்டிலேயே எளிமையாக தயாரிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயார். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று உங்கள் வீட்டிலே நல்ல மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. நானும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.